டிஃபன் சாம்பாருக்கு பருப்பு வந்துட்டு துவரம் பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். அதில் 1/3 வந்துட்டு நம்ம சிறுபருப்பு எடுத்துக்கணும், பாசிப்பருப்பு. அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாம்பார் வந்துட்டு ரொம்ப கொழன்னு இருக்காமல் கரெக்டாக இருக்கும். இந்த ரேஷியோவில் 2 பருப்பு எடுத்துக்கோங்க. இதை தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். தேவையான காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பெரிய சைஸு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4-5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 4-5 தக்காளி தாராளமாக எடுத்துக்கலாம். 1 கேரட்டு, 1 உருளைக்கிழங்கு, 4-5 பச்சை மிளகா, அப்புறம் 2 பல்லு பூண்டு. பெரிய பல்லுன்றதில் 2 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே பருப்பில் போட்டுக்கிறேன். கூட வந்துட்டு கத்திரிக்காய், 2 கத்திரிக்காய் ப்ளஸ் சின்ன பீஸாக கட் பண்ண முருங்கைக்காய் வந்துட்டு 4-5 போட்டுக்கிறேன். இந்த கப்பில் என்னென்ன எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அண்ட் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி தண்ணி வந்துட்டு காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக் பண்ணும்போது ஒரு 4-6 விசில் வரைக்கும் தாராளமாக விடலாம். இதில் வந்துட்டு காய் வந்துட்டு தெரியாத அளவுக்கு நம்ம கடையாக தான் போடுறோம், சரிங்களா? எக்ஸஸாக நான் 2 டேபிள் சும்மா லைட்டாக 2 துளி வந்துட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எக்ஸஸ் தண்ணி இருந்துச்சுன்னா வெளியே வராமல் இருக்கிறதுக்காக. இதில் வந்துட்டு விசில் போட்டு ஒரு 5 to 6 விசில்ஸ் வரைக்குமே தாராளமாக விடலாம். பருப்பு நல்லா பருப்பு எல்லாமே நல்லாவே வெந்துடும். 5 to 6 விசில்ஸ் விட்டுட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனாலும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்துட்டு 10-15 சின்ன வெங்காயம் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் டேஸ்ட் தர்றது இந்த சின்ன வெங்காயம் தான். நல்லா வதக்கிட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா ப்ரெஷரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை திறந்து பார்த்திங்கன்னா இப்படிதான் இருக்கும். இதில் முருங்கைக்காய் மட்டும் தனியாக உங்களால் எடுக்க முடியுமோ முதல்ல, இல்லாட்டி கரண்டி வச்சு நல்லா மசிய கடைஞ்சி விட்டுருங்க. அப்படி கடைஞ்சிங்கன்னா போதும். ரொம்ப போட்டு மத்து போட்டெல்லாம் கடையணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் அந்த கடைஞ்ச பருப்பை எடுத்து ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதில் ஆக்சுவலாக நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் அதை சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் நீங்கள் கண்டிப்பாக அந்த வெல்லத்தை சேருங்க, அதுதான் டேஸ்ட்டே கொடுக்கும். ஃபைனலாக ஒரே 1 டேபிள் ஸ்பூன் நான் நெய் சேர்த்துருக்கேன். ஸ்மெல்லுக்காக சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும்.